ஹர்ஷினி சேனல். ஹாப்பி மார்னிங் டு ஆல். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு பழைய வீடியோங்க. ரொம்ப நாளாக போடணும்னு வச்சுருந்து மறந்து போயிட்டேன். அப்புறம் பார்த்தா இன்றைக்கி பார்க்கும்போது அந்த வீடியோ இருந்தது. அதை வந்து எடிட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இது என்ன அப்படின்னா தீபாவளி டைமில் பார்த்திங்க அப்படின்னா ஹர்ஷினிக்கும் அந்த ரோடெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய வந்து பார்த்து விட்டுவிட்டாக இருக்கிறதெல்லாம் வாங்கியிருந்ததில் அதில் வந்து சின்னதெல்லாம் மட்டும் போட்டுட்டோம். கொஞ்சம் பெருசாக இருக்கிறத கொஞ்ச நாள் கழிச்சு போட்டுக்கலான்னு வச்சுருந்தோம். அந்த கலெக்ஷன்ஸ் தான் இப்போ உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்றது பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம வீட்டில் இன்றைக்கி சமையல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து கேரட்டை வந்து நல்லா சீவி அதில் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு தாளித்து பொடி பொடியாக நறுக்கி இந்த இதில் பண்ணி, அடுத்தது வந்து அதில் வந்து லெமன் வேணும்னா லெமன் புழிஞ்சிக்கலாம். உப்பு போட்டு ஒத்து வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பாயசம். இன்றைக்கி எங்கள் ஹஸ்பண்டுக்கு டேட் ஆஃப் பர்த், அதனால் கொஞ்சம் பாயசம் வச்சோம். அடுத்தது வந்து முள்ளங்கி, வெங்காயம் இதெல்லாம் போட்டு சாம்பார் வச்சுருந்தோம். ரசம், குழந்தைங்களுக்கு கொஞ்சம் பருப்பு எடுத்து வச்சுருந்தோம். இதுதான் எங்கள் வீட்டு சமையல் இன்றைக்கி. அடுத்து பார்த்தீங்கன்னா கிருத்திகா காலையில் எப்பவும் போல் ஏர்லி மார்னிங் சமைச்சிட்டா. காலைல டிஃபன் இட்லி வார்த்தா சாப்பிட்டா எல்லாரும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ரோஸுங்க. நம்ம வீட்டு செடியில் பூத்த ரோஸ் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக. அந்த கலர் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க. காலங்காத்தால் பார்த்துட்டு மனசுக்கு பறிக்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் மனசுக்கு. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பிங்க்கும் சாண்டலும் கலந்த மாதிரி இருக்குது. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா எல்லோவும் பிங்கிஷாகவும் இருக்குது. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கவே. நீங்களாம் எப்படி இருக்குன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா காந்திபுரம் போயிருந்தா கிருத்திகா. அதில் பார்த்திங்க அப்படின்னா குழந்தைக்கு வந்து ஹர்ஷனுக்கு ட்ராக் பேண்ட்டு. இந்த பேண்ட் வந்து ஏற்கனவே ஒருத்தவங்க பர்த்டே கொடுத்தது. அதுக்கு வந்து ஷர்ட்டு கிடைக்காம இருந்துட்டு அந்த பேண்ட்டுக்கு வந்து ஒரு டிஷர்ட்டு, அடுத்து 2 ட்ராக் பேண்ட்டு இதெல்லாம் வாங்கியிருந்தேன். எல்லாமே பார்த்திங்கன்னா 150, 160 நல்ல பிராண்டட் ஐட்டமே அப்படி தான் இருந்ததுங்க. ரோடு கடை தான் இருந்தாலும் நல்லாவே இருந்ததுங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஹர்ஷினிக்கு இது மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தா. ஏன்னா இது சம்மர்னால அவளுக்கு வந்து கை வச்சதே போட்டுக்க மாட்டேங்கிறாவோ, அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா செட் ஆஃப் 3 299 வாங்கினா. ரொம்ப சூப்பராக நல்லா இருக்குங்க கிளாத். இது ஒருத்து தான். காந்திபுரத்தில் இந்த ரோடு கடை பூரா சூப்பராக இருக்குங்க, நல்லா இருக்குது. நம்ம தான் வந்து உள்ள பிராண்டட் ஐட்டம் பார்த்திங்கன்னா பிராண்டட் ஐட்டமாக தான் கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருந்தது, சூப்பராக இருந்தது. இதுவும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேலே கட்டுறதுங்க தான் கொஞ்சம் பெருசு. இது பெருசும் சின்னதுமாக கொஞ்சமாக கலந்து வாங்கிட்டேன். ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் சின்னதாகிடுது, அதனால் கொஞ்சம் பெருசாகவும் 2-3 பெருசாகவும் வாங்கிட்டு சின்னதாக வாங்கிக்கணும். இது மிடிங்க. இது பார்த்திங்கன்னா 200 என்னமோ தான். கீழே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரெக்ஸின் கிளாத். இது வந்து இப்போ சம்மருக்கு போட முடியாது, பட் வெளியில் எங்கே போனால் போடலாம். பார்க்கும்போது ஆசையாக இருந்து பொண்ணு குழந்தைகளுக்கு ட்ரெஸ்ஸை வெளியில் பார்க்கும்போது நமக்கு வாங்கணும் போல இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் இது வாங்கிட்டு வந்தால். நல்லா வந்து இந்த கலரில் ப்ளூ கலரில். இந்த வீடியோவோட நேரம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.